அப்படியா? ஏண்டி ஏண்டி உன் பேர்? என்னோட பேர் என்ன தெரியுமா? என்னோட பேர் நளினாடி. நளினாவா? ஆமா. ஏண்டி உன் பேர் என்னடி? என் பேராடி சிவரஞ்சனி. சிவரஞ்சனி. ஆமா. அருமையான பேருடி. ஏண்டி நீங்களும் வீதிக்கு போனீங்க, ஏதாச்சும் கிராக்கி அதனா வந்துச்சாடி? ஏண்டி என்னடி கிராக்கியா? போய் முடி போதா? ஏண்டியா? அதான் கிராக்கி கேக்குற கிராக்கி. ஏண்டி அக்கா வாங்க இப்படி வயது மூத்தவங்க நீங்க தான். அக்கா நீங்க ஏதாச்சும் கைக்கு பாத்தீங்களா? அக்கா கொட்டுக்கா கொட்டுக்கா கொட்டுக்கா. என்னத்த கொட்ட சொல்றீங்க? பணத்தை கொட்டுன்ற. அடி போடி அப்பால. ஏண்டியா வீட்லயா அடுப்புல பூனைக்குட்டி தூங்கினுக்குதுடி. எந்த அடுப்புல? உள்ளக்கிற அடுப்புலடி. அப்படி சொல்லு. அக்கா நானே ஊருக்கு விடுங்காத்தாலே 5 மணிக்கே வந்துட்டேன். 5 மணிக்கு? ஆமா. எதுக்குடி வந்த? கிடைக்கும் தான் வந்தேன். கிடைச்சிச்சாடி? அக்கா நானு சுத்தாத இடம் இல்ல, தேடாத இடம் இல்ல, போகாத காடு இல்ல, போகாத வாழ்த்தோப்பு கிடையாது. அக்கா இத்தனை இடத்துக்கு போயும் எந்த ஆம்பளை என்கிட்ட வந்து பாட இல்லை. அது எனக்கு பார்த்து எப்படி தெரியல. அக்கா ஈரமான சூடு சொன்ன வெக்க எல்லாமே விட்டு ஒரு பொண்ணா பிறந்த நானு துகைய பத்திய அவரு சாயந்தரம் 5 மணி கை காட்டணுங்க. வருவாருன்னா நானும் பார்த்தேன். அவரு வருவாருன்னு அந்த கரும் தோட்டம் அந்த கரும் தோட்டல சொனப்பிக்கு அது போன பிச்சை பிச்சு பண்ண பணம். அக்கா என்னடி அந்த கரும் தோட்டத்துல வேற போற 10 நேரம் நாலு ஒரு 10 சொம்ம 10 வேண்டியம்மா. ஏண்டியா நீ எவ்வளவுடி கேட்ட? நான் கேட்டேன்டி. எவ்வளவு? என்ன
மிஞ்சி பண்ணி இப்ப சுத்தணுமே சாப்பிடுறதுக்கு வயல 100 ரூபாய் தாண்டி கேட்டேன். 100 ரூபாய் பையனை கொடுத்தா வந்தாலே ஏண்டி 100 ரூபாவா கேட்ட? என்ன படுத்து உன் ரேட்டு 100 ரூபாய் தானே போகுது. இந்த ஊர்ல இருக்கிற அந்த யாரும் வரலம்மா. ஏன் ஏண்டி ஆமா உங்களுக்கு கிராக்கி எத்தனை கிடைக்குங்க? எனக்குதான் கிடைக்கல கிராக்கி. ஏண்டி அம்மா ஒருத்தர் கூட கிடைக்கல. யாரு கொடுக்க? ஆமா சத்தியமா கிடைக்கலையா? சத்தியமா கிடைக்கல. அடி பாவி எங்களுக்கு முன்னாடி நீட்டா லோ 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 ஊரு ஊரு ஊர ஊரா அழிஞ்சிட்டு வந்துக்கிறேன். உனக்கே எனக்கு வண்டியை வாட தெரியாது. நான் எப்படி ஊரு போயிட்டு சொல்லுடி. வண்டி வேற ஓட தெரியாதா? ஆமாடி. நீ எல்லாம் ஒண்ணு வச்சுக்கின்னு ஜெய் 10 ரூபா வருமா நான் எப்படிதான் பாக்குறது? அப்படியாடி? சரி ஏண்டி இப்படியே போனேன் நம்ம வீட்டு அடுப்புல பொழுதான் தூங்கும். ஏண்டி இருந்தாலும் நம்ம ரேட் என்ன தெரியுமா? என்னடி ரேட்டு? ஏண்டி சொன்னாதான் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஏண்டி முக்கியமா அந்த மாமாவுக்கு தெரியும்டி. எந்த மாமாக்கு? ஆமாண்டி. அந்த மாமாவை கண்டு வச்சுக்கிறேன் எனக்கு. ஏண்டி நான் 500 ரூபாய் ரேட்டு பேசிக்கிறேன் அவரோட. பேசு பேசு. ஏண்டி எப்படி தெரியுமா? எப்படி பட்டி போடவைய தொட்டி பார்த்தி போராயிரம் சொல்லிட்டோம். யாராச்சும் வரலன்னு பார்க்கணுமா? ஏண்டி சற்று நேரம் சரி சரி இருந்தாலும் இந்த வீதிக்கா போய் பார்க்க. ஓ இந்த வீதியில ஒருத்தரை கூட ஆம்பளையே காணண்டி. ஆம்பளை தேடி கண்டுபிடிக்கணும். பணம் வேணா ஏண்டி ஒரே இருட்டாகுது. ஏண்டி இந்த வீதியா போய் பாரு. சரிடி. ஏண்டி நான் எங்க திரும்ப போறேன். எங்க போறேன்? ஏய் இங்கே நிறைய மாமா இருக்காங்க பத்தியா? என் வயசுக்கு ஏத்த மாதிரி என் மாமா எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களாம் நான் பாத்துக்கிறேன். சரிடி. ஏண்டி நடு வீதியில பாரு. நான் நடுவு தான் போவேன் எப்பவுமே. ஆமா போறேன் மடி ஓடி வாங்க. என் மனைவி எனக்கு கரண்ட் பில்லை கட்ட சொன்னா இது வரைக்கும் எங்க கட்டுறதுன்னு தெரியல எனக்கு. நான் பேரமா சொல்லிட்டு வந்துட்டேன், நீ வேலைக்கு போடி நம்ம கரண்ட் பில்லை கட்ட வந்துருந்தேன். அவ என்ன சொன்னா கரண்ட் ஆபீஸ்ல போய் சிகப்பா லைட் ஒன்று எரியும் அங்க கட்டுங்கன்னு சொன்னா. அவன்
செத்த பணம் வேற கொடுத்து அனுப்பிச்சுக்கிறேன். அப்பா 4500 இருக்குது. கரண்ட் பில்லை கட்ட வேண்டியதுதான். அந்த முள்ள ரூபாய் என்னடா டேய் வேணடா ஏடா கண்ணா அது இல்ல, எப்பவுமே என் பொண்டாட்டி தான் வந்து கரண்ட் பில்லை கட்டுவா. இது வரைக்கும் எனக்கு பழக்கம் கிடையாது. கரண்ட் பில்லை கட்டுறதுக்கு எப்படி போறது எங்க போறதுன்னு தெரியல, தவிச்சுக்கிறேன் நானு. பணம் மட்டும் கூட்டு அனுப்பிச்சுக்கிறேன். பணம் தபாத பணம் இல்லையா 2500 கட்ட சொன்னா பணம் அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் குறை கிடையாது. ஒரு 50 ரூபாய் கொடுறான். நான் பொண்டாட்டி சாண்ட போடான்னு சொல்லிங்க. நானே கரண்ட் பில்லு கட்டி வந்தா இல்ல வீட்டு பக்கமா வராது சொல்லிக்கிற. பில்லு ஏறி போச்சுன்னு தெரியல. கரண்ட் பில்லு கட்ட போறியா? ஆமா. இடம் தெரியுமா உனக்கு? இடம் தெரியாதான் உங்களை கேக்குறேன். எப்படி போகணும் ஏதா போனோம் கேட்டுங்கிறேன். பெரிய தெரு. ஆமா. அந்த தெரு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில். பிள்ளையார் கோயில். ஆமா. அந்த கோயில் பக்கத்துல பிசகாய் பக்கம். பிசகாய் பக்கமா? பிசகாய் பக்கம் திரும்ப வச்சுக்க. சின்ன கவுண்டர். அது உள்ள கையை விட்டுன்னு வச்சுக்க. பில்லு கீசி கொடுப்பாங்கடா. இந்த பண்டை கட்டணும்னா அவன் பில்லை கீசி குத்துருவாங்க. கீசி குத்துருவாங்க. சரிடா. அங்க டேஞ்சர் லைட் தெரியுமா? ஆமா ஆமா. ஓகே வர தலைவா. வா வா போய்டா பா. இந்த மாதிரி எல்லாம் போல. ஆமா இவ்வளவு தூரம் தேடி வரமே. ஏண்டி அந்த ஒரு காய்க்கு கிடைக்கவே கிடைக்கலடி. மாமா வாயா மாமா. உன்னதான் மாமா வெறி அங்க மாமா. அந்த முள்ள படுத்து என்னதுடா வந்துடுறா. கரண்ட் பில்லை கட்டணும் சும்மா அறியாமல் தெரியாதான்னு சொல்லுங்க கண்ணா. ஏண்டி சரிடி நான் வீட்டுல போய் பார்க்கலாமா? ஓடி வாங்க. பார்த்தியாடி அதிர்ஷ்ட கருவே நம்ம வீட்டு அதுவா தட்டுதுடி. அதிர்ஷ்டம் லட்சுமியே நம்ம பக்கம் தாண்டி இருக்கா. ஆமாடி. ஏண்டி அது பாரு. 9 இதுல 9 பார்த்தாடி நம்ம ஒரு வேளை சாப்பிட்டதுக்கு வயிறு பார்த்தாக்க கட்டு கட்டு கட்ட பழைய நிட்டுக்காங்க. அதுவும் பச்சை நோட்டுடி. பச்சை நோட்டு. பச்சை நோட்டு. வீட்டுல சாகும் போட்டா தொலைக்கு ஏண்டி இருந்தாலும் அந்த ஆளை பார்த்து காட்டு காட்டி அவனை மலைக்கிறது மலைக்கி அவங்ககிட்ட படம் பேச நம்ம கைக்கு வந்தா தாண்டி. ஆமாடி. ஏண்டி அதனால அவர் யாரு எதுக்கு வந்தாரு ஏன் வந்தாருன்னு கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கலாமா? ஐயா போட்டுக்கிறியா? ஐயா ஐயா ரொம்ப குஞ்சு கும்பிட்டு ரொம்ப குஞ்சு கும்பிட்டு. ஐயா ஆமா நீங்க யாரு? ஒரு வேலை தண்டு பாட்டு கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. வந்துட்டு போறீங்க தகுடு தகுடா இருக்குடி. வாய வச்ச 9 ஐயா ஆமா நீங்க யார் எதுக்கு வந்திருக்கீங்க? நம்ம ஊருக்கு புதுசா இல்ல பக்கத்து ஒரு கரண்ட் பில்ல கட்டினா டேஞ்சர் லைட்ல தான் அவர் சொன்னாரு. இந்த வீதி இப்போ ரைட்ல போய் லெப்ட்ல திருப்பியா லெப்ட்ல இருந்து ரைட்ல கட் பண்ணியா புல்லா கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு ஊம்பு இருக்கும். அந்த ஊம்புல கை விட்டா பில்லு குட்ட அனுப்பிச்சிடும். அப்படி எனக்கு நீங்க ஊருக்கு புதுசா? ஆமா. எனக்கு நீ தேடி வந்த கரண்ட் ஆபீஸ் இங்க பாருக்குது வாங்க. அப்ப இதில் தான் கட்டணுமா? கட்டணும். எனக்கு இந்த பணத்தை கட்டினாக்க நாங்க பில்லுக்கு இதுல ரசீது வரும். இதுல பணத்தை மட்டும் கட்டுங்க. எனக்கு பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? போன்விட்டா சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க?
கரண்ட் பில்லு கட்டினா போன் முட்டாயா ஈபி ஆபீஸ்ல போய் விட்டா ஆபீஸ்ல கொடுக்கறாங்க. இந்த காலத்து தருவனாங்க வெறும் பெண்கள் எல்லாம் நாங்க முன்னாடி கட்டு கட்டி அவர் சாப்பிட்டு பொழுது இருமா எண்ணிக்கிறேன். வேற எத்து கடமையா வயலாம் கட்டிங்க. என்னங்க சரிங்க ஆளுக்கு வேணா பூஸ்ட் வேணா எது வேணா 2 இளநீராச்சும் சாப்பிடுறீங்களா? எதை கொடுத்தாலும் ரெடி எப்ப எப்பனுக்குறானே. ஆமா நீங்க எல்லாம் போன் முட்டையெல்லாம் கொடுத்துட்டு பில்லு பில்லு குடுத்தா 2500 கட்டணுமா? இப்ப சொல்றது 50 ரூபா கொடுறானே. நான் கரண்ட் பில்லு வந்துக்கிறேன். நானும் ஒரு டீ குடியா வந்துக்கிறேன். வீட்டுல போன எனக்கு என் பிச்சை எடுக்க வந்துக்கிறான் பாரு. துட்டுக்குறா பாத்துக்கலாம். ஐயோ அத வேற கண்ணுல வேற காட்டுறாரு. என் கை வேற படுக்குன்னு தெரியும். கரெக்டா இருக்குது. எனக்கு இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வராது. எப்படியாச்சும் அவட்ட குடுத்துட்டு அந்த பணத்தை முதல்ல கையில வாங்க வேணும்டி. ஏன்டி சாப்பிட சொல்லமா? எனக்கு ஓடுறாங்க. எனக்கு உங்களுக்காக என் கையால மாப்பழ வாரி என்று சொல்லுங்க. நல்லா ஏங்க நல்லா பிழிஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன். நல்லா பிழிஞ்சு எடுத்தாங்க. விட்டு போறோம். என் பொண்டா ஏமாந்தாங்கன்னா வந்து விட்டு போறேன் சொல்லி அவ்வளவு விட்டாலும் கிடையாது. ஏமா இது அப்படியே பேஞ்சி தந்துட்டீங்க. இல்ல கண்ணை முடிக்கிட்டு அப்படியே குடிங்க. அப்படியே கண்ணு முடிக்கணும் குசு விட்டுணும். ஆமா என்னங்க நீங்க முத குடிக்கிறீங்களா? அதனால உங்களுக்கு எப்படி மேதமே தெரியாது. அதனால உங்களுக்கு என்ன ஒரு மாதிரியா இருந்தாக்க என் தலைக்கு பூ மோந்துக்குங்க. துட்டுக்கிறா பாத்து வர ஏன்னா என் பொண்டாட்டி நான் கொண்டாடிக்கிறேன். எப்ப வந்து அதுக்குதான் வேற நான் பொண்ணு அவ்வளவு பழுத்திக்காரன் நானு. நீங்க குடிங்க தைரியமா குடிங்க. ராஜா ஏறி போடுங்க. பழக்கம் இல்லவா பழக சரியா போயிடும். நீ சாப்பிடுங்க ராஜா சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கையில வச்சு ஊத்திக்கணும். என்னங்க நான் எப்படி ராஜா மாமா ஒரு ரவுண்டி
அப்படியாங்க? அப்ப வந்து கரண்ட் பில் 2500 ரூபாய் கட்டாயம் கேக்குறேன். ஆமா. நல்லா இருக்கீங்களா? ஏய், விடு, கொஞ்சம் எடுத்துட்டு வாடி. நல்ல சந்தோஷமா தான் இருக்குது. ஐயோ, இங்கே இருக்கலாமான்னு நாளான தாமரை பில்லு குடுத்துறீங்களா? என்னங்க அத்தானே? என்னங்க உங்களுக்கு இந்த மூணு பேர் யாரு பிடிச்சிருக்கு? மூணு பேருக்கு தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? நம்மள சொல்லக்கூடாது. உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா? அப்ப என்னங்க? ஒன்னியும் பிடிச்சிருக்கு. என்னங்க? ஒன்னியும் பிடிச்சிருக்கு. ஐயோ. என்னங்க? சரி, எனக்கு வேண்டாங்க. என் தங்கச்சியா எடுத்துக்கிட்டோம். அதனால உனக்கும் எங்க அக்கா திருமணம் செய்துக்க போறேன். ரெண்டு பேருக்கா? ஆமா, நம்ம இருவருக்குங்க. என்னங்க? அதனால உங்களை அமர வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் பண்ணணும் இல்லவா? மாப்பிள்ள கொழுத்து உங்களை மாத்தணும். கல்யாணம் கூறிங்கிற பாட்டு கட்டி நாட்டு ஒன்று நட்டி வைக்கவா
ராஜா வருவாரு ராஜா வருவாரு ரோஜா பூ ராஜாவே காணலையே அந்த ரோஜா பூ வாழ்ந்து அந்த ரோஜா பூ மல்லிகை பூ வாங்கி வச்சு என் மாமனைய காதலிங்க அந்த மல்லிகை பூ வாழ்ந்துங்க அந்த மல்லிகை பூ வாழ்ந்துங்க அதே மாதிரி கிராம போட்டேன் மூஞ்சிக்கு நான் ஒரு ஆள் கேட்கிறேன் திருமணம் செய்ய போறேன் அதனால கண்ணை மூடுங்க இங்கிட்ட தாலி தரேன் அது எங்க அக்கா கையில கட்டுறீங்களா ஆகிட்டுங்க கண்ணை மூடி கை நீட்டுங்க போயிட்டா மாநாடு பையா வாய்ப்பு பையா எடுத்து பையா புளிய போக்கு குறம்போக்கு எடுத்துக்கிற பையா எடுத்து வாங்கிட்டு பையா கொட்டை ஏண்டா ஏண்டா நல்லா பாருங்கம்மா இவன் மூஞ்சி பாருங்க மூணு பேர் மூஞ்சி பாருங்க இவன் மூஞ்சிக்கு கேக்குதா இவனுக்கு பொட்ட வீட்டுல போனா என் பொண்டாடியம்மா பில்லு கொடுத்துருங்கம்மா நீங்க கரண்ட் பில்லு அதுல டோக்கன் போட்டு அதுல மறந்துட்டீங்களே டோக்கன் போட்டு பொட்ட பையா பார்த்தா இல்லையா டேய் 1 2 3 4 5 9 6 7 8 9 இந்த கப்பல் ஓடுக்கு தர துட்டு அது 9 கூட கரண்ட் பில்லு கட்டிட்டு அது பில்லு வாங்கிட்டு வந்து நீ வந்தது என்ன தெரியுமா நீ வந்து கண்டிப்பா கட்டா என்ன நல்லா படிச்சு பாரு அப்புறம் சொன்னாமா என் பிரிஞ்சு அங்க போவாதடா அது மெயின் இடத்துல கைய வைக்கலாம் வானாடான்னு சொன்னானே எனக்கு கரண்ட் பில்லு கட்டுறேன்னு நினைச்சு வந்து எம்மா மாரியா வாத்தா தாய கரண்ட் பில்லு கை காட்டு பாரு கம்யூனிட்டியா நானே வாங்கிருக்கிறேன் 2007 தான் கொடுத்துருக்கிறேன் ஏன்டா வருவியா அந்த தட்டு பிடிக்கிறதுக்கு கூட லாக் இல்லடா டே மாயா நான் பார்த்து பார்த்து எங்கடா போய் ஆமா போற நடராஜாலயத்துக்கு சென்று
ஆமா இன்றோ வந்து வெகு நேரமாகி விட்டாண்டி சீக்கிரம் புறப்பட்டு போகடி கேளுங்களா போகடியா கோயிந்தா அனைவரும் மன்னிக்கவும். குரங்கணி முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் சகுந்தா காலம் சென்ற அவருடைய கணவர் பி சுப்பிரமணி, அவருடைய மகன்கள் முரளி, முருகன், மதியழகன், சர்க்குணன், இவரின் மகள்கள் சசிகலா, ஜானகி, அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எங்கள் ஸ்ரீ சீனிவாசா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 501 கொடுத்துள்ளனர். அன்னாரது குடும்ப சகல செல்வங்களை பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று எங்கள் ஸ்ரீ சீனிவாசா நாடக மன்றத்தின் மூலமாக நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.